எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் क्वेश्चन பேப்பர் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போறோம். ஓகேங்களா? டைரக்டா क्वेश्चंसக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன். ஃபங்கை ஃபங்கஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஃபங்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம். அதோட சிங்குலர் ஃபார்ம் வந்து ஃபங்கஸ். சோ அத மாதிரி ஸ்பீஷியஸ் கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு வந்துட்டு சிங்குலரோ ப்ளூரலோ கிடையாது. சேம் ஃபார்ம் தான் ஸ்பீஷியஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் pick out the odd one. Pick out the odd one. So இந்த நாலுல எது வந்துட்டு odd one அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மீனிங் படி அப்படி பார்த்தோம்னா wind இந்த ஆப்ஷன் ஏ பி சி இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான் வந்துட்டு என்னன்னா அன்பிளசன்ட் சவுண்ட். ஓகேங்களா? அன்பிளசன்ட் ஒரு மாதிரியான சவுண்டு, அதுதான் வந்துட்டு இதோட மீனிங். ஸ்னிஃப்ட் அப்படின்னா முகந்து பார்க்கறது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆன்சர். Pick out the odd one. Next, match the following. Mesh, swaying, snacking, sniggered. So இதுக்கு answers வந்து பாத்தீங்க அப்படின்னா first ஒன்னுக்கு 3. Mesh அப்படின்னா material made of a network of wire or thread. ஓகேங்களா? Swaying அப்படின்னா moving slowly or rhythmically. Option C வந்து snaking அப்படின்னா moving like a snake. Sniggered அப்படின்னா laughed in a oppressed way, suppressed way. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேட்ச் வரப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியல அப்படின்னா ஒரு ட்ரிக்கு, யூஸ்வலாக கொஷின் வந்து பாஸ்ட்லேயோ கண்டினியூஸ் டென்ஸ்லேயோ இருந்துச்சு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னிக்கர்ட் அப்படிங்கிறது ஈடியில முடியுது பாஸ்ட். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பாஸ்ட்ல இருக்கப்ப ஆன்சரும் என்னதான் இருக்கும்? பாஸ்ட்ல தான் இருக்கும். இங்க பாருங்க ஸ்னிக்கர்டு, அதோட ஆன்சர் லாஃப்டு. ஓகேங்களா? பியும் சியும் பாருங்க ஐஎன்ஜி அதாவது கண்டினியூஸ்ல முடியுதுங்கிறப்போ அதோட ஆன்சரும் எப்படி இருக்கும்? கண்டினியூஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? மூவிங். ஓகேங்களா? இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ். உங்களுக்கு ஆன்சர் தெரியலங்கிறப்போ மேபி இது ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்கும் வந்துட்டு சூட் ஆகுமான்னு தெரியல. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் கால்ட் ஆஸ் த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா? ஜாதவ் பயன். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மபுத்திரா ரிவர் கிட்ட வந்துட்டு ஒரு 100 ஹெக்டர்ல வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்கியிருக்காரு. அந்த ஃபாரஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா முலாய். இந்த முலாய்ன்றது நேம் வந்துட்டு இவரோட நிக் நேம் தான். அவரோட நிக் நேம்லேயே வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்க்கு பேர் வச்சிருக்காங்க. Next one, in the process of syllabification, one word is differ from others. So, இந்த words இந்த 4 wordsையும் syllabify பண்றப்போ ஒரே வேர்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சிலபிள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பெனிஃபிட்டுக்கு 3 syllable. ஓகேங்களா? பென், BEN, E ஒரு syllable, FIT. ஓகேங்களா? ஸோ இது 3 syllable. யூஸ்வலி வந்து 4 syllable. SU, யூஸ்வலி இது வந்து 4 syllable. நெக்ஸ்ட் வந்து 3 syllable. LEG, லீகசி இது 3 syllable. எலமெண்ட்டும் வந்து 3 syllable தான். ELEMENT, எலமெண்ட். ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது யூஸ்வலி ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா? The word epithet, happiest, is an example of antigram. Option A the answer. My father was boiling mad. So இதுல இருக்க figure of speech என்னன்னு கேட்டிருக்காங்க. metaphor வந்துட்டு implied comparison அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2 விஷயத்தை வந்து கம்பேர் பண்றப்போ எது கூட கம்பேர் பண்றோம்? as like வந்துச்சுன்னா அது சிம்லி, impliedனா மறைமுகமான கம்பேரிசன் அப்படின்னா வந்துட்டு அது வந்து மெட்டஃபர். பாய்லிங் மேடோட அர்த்தம் என்னன்னா கோவம், எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பிக் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். மோகன் இஸ் த டாலஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பாய் ஆஃப் திஸ் கிளாஸ். மோகன் இஸ் த டாலஸ்ட் அண்ட் மோர் இன்டெலிஜென்ட் பாய் ஆஃப் திஸ் கிளாஸ். மோகன் இஸ் த டாலர் அண்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆஃப் திஸ் கிளாஸ். மோகன் இஸ் த டாலஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஆஃப் திஸ் கிளாஸ். இது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, டாலஸ்ட். ஸோ இது வந்து டாலர், டாலஸ்ட். ஓகேங்களா?
சிம்பிள், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இது வந்து டிகிரி ஆஃப் கம்பேரிசன். நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ட் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. அட்ஜெக்டிவை தான் வந்துட்டு கம்பேர் பண்ணணும். இன்டெலிஜென்ட், மோர் இன்டெலிஜென்ட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட். ஓகேங்களா? ஸோ இங்க ரெண்டு அட்ஜெக்டிவ் இருக்கு. டாலஸ்ட், மோர் இன்டெலிஜென்ட். டாலஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ், மோர் இன்டெலிஜென்ட்ங்கிறது கம்பேரிட்டிவ். ஸோ இது தப்பு. அதாவது ரெண்டு டிகிரி ஆஃப் கம்பேரிசன் ஒரே சென்டென்ஸ்ல வராது. நெக்ஸ்ட் டாலர், இது வந்து கம்பேரிட்டிவ். மோஸ்ட் இன்டெலிஜென்ட் சூப்பர்லேட்டிவ். ஸோ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் டாலஸ்ட், இது சூப்பர்லேட்டிவ். வெரி இன்டெலிஜென்ட் சிம்பிள். இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் டாலஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட், இது சூப்பர்லேட்டிவ், இதுவும் சூப்பர்லேட்டிவ். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான சென்டென்ஸ். ஓகேங்களா? சாரி, பாசிட்டிவ். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். நெக்ஸ்ட், why was the math book always worried? ஏன் மேக்ஸ் புக் எப்பயுமே வரியா இருக்கு? it has so many problems. ஆப்ஷன் B. எஃபினமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, வேர்ட்ஸ் whose origin is traced. அதாவது எதோட யாரோட, ஒரு பிளேஸாவோ ஒரு பொருளாவோ எது வேணாலும் இருக்கலாம், அதுக்கு வந்து யாரோட ஞாபகார்த்தமாவோ பேர் வச்சா அதுதான் வந்துட்டு எஃபினாமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, குயின் விக்டோரியா, விக்டோரியா லேக்னு ஒரு லேக் இருக்கு. ஸோ அந்த லேக்குக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா குயின் விக்டோரியாவோட ஞாபகார்த்தமா அந்த பேர் வச்சிருப்பாங்க. ஸோ வேர்ட்ஸ் whose origin is traced, அதுதான் வந்து எஃபினாமஸ் வேர்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பாப்புலர் ஃபோக் டான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எது? எல்லாருக்குமே தெரியும், கரகாட்டம். இதுல கதகளியும் மோகினி ஆட்டமும் வந்துட்டு கேரளா, அண்ட் குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட், fill in the blanks with correct proverb. laugh away your cheers. Next, find the synonyms of the underlined word. Furious அப்படின்னா furious, anger. Okay, கோவமா இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரிபோசிஷன் வச்சு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. The head office in நுங்கம்பாக்கம். It is at College Road. As you go by the station, the office is on the right side. யூஸ்வலா இந்த சென்டென்ஸ் வராத, மேபி இந்த சென்டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட் இஸ் இன் காலேஜ் ரோட்னு வரலாம். ஒரு பெரிய பிளேஸ்க்கு இன்னும் ரெண்டு சென்டென்ஸ் கண்டினியூவா வரப்ப பிளேஸையே ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அதுல பெரிய பிளேஸுக்கு இன்னும் சின்ன பிளேஸ்க்கு வந்துட்டு அட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஐ கம் அட் த எண்ட் ஆஃப் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல எண்டில் வருவேன் நான் யாரு? கொஸ்டின் மார்க். இன்ட்ரோகேட்டிவ்னாலே கொஸ்டின். Next, rearrange the word in logical sequence. First, slow, stop, wait, get ready, go. Option C. அது வந்து traffic rules. Next, today is Sunday, then Tuesday falls on. இன்னைக்கு வந்து Sunday. மண்டேங்கிறது டுமாரோ. ஓகே, மண்டேங்கிறது டுமாரோ. டியூஸ்டேங்கிறது டே ஆஃப்டர் டுமாரோ. டே ஆஃப்டர் டுமாரோ. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஓவர் மாரோன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த டே ஆஃப்டர் மட்டும்தான் இங்க இருக்கு. இதோட மீனிங் என்னன்னா மறுநாள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மறுநாள் அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு டே ஆஃப்டர். டே ஆஃப்டர் டுமாரோன்னு வந்திருந்ததுன்னா இது கரெக்டா இருந்திருக்கும். வெறும் டே ஆஃப்டர்னு இருக்கு. ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ எப்படி சொல்லலாம்னா ஓவர் மாரோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், யோர்ஸ் லவ்விங் டாட்டர். இது வந்துட்டு ஒரு லெட்டர்ல என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இஸ் a dash used in personal letter writing. ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா சாலிடேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எழுதுவோம் இல்லையா, ஒருவேளை இந்த ஃபார்மல் லெட்டரா இருந்தா ரெஸ்பெக்டட் சார், இல்ல இன்ஃபார்மல் அப்போ டியர் எக்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து சாலிடேஷன். சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அட்ரஸ் ஆன் த என்விலாப். என்விலாப்ல எழுதுற அட்ரஸ் தான் வந்து சூப்பர்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாடிங்கிறது அந்த
லெட்டர் ரைட்டிங்கோட லெட்டரோட கண்டென்ட் தான் வந்து பாடி. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது எஸ் யுவர்ஸ் லவ்விங் டாட்டர், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, ஃபார்மல் எல்லாம் எழுதுவோம் இல்லையா, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இதெல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன்ல வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு கோட் பாருங்க, decoding. If 1 or 3 is code for word student, then find the word for the code 60 as total. So 1 or 3 student, 1 or 3ங்கிறது ஒரு கோட், அந்த கோட் வந்து ஸ்டூடெண்ட்டை ரெஃபர் பண்ணோம்னா 60ங்கிறது எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஆல்ஃபபெட்ஸ் ABCD வந்துட்டு 1 2 3 போட்டு அதை டோட்டல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 1 or 3யும் டீச்சருக்கு 60யும் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு கரெக்ட் பேட்டர்ன். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. ராஜா சப்ஜெக்ட், ஹையர்டு verb, ஸ்டாண்டர்ட் பைசைக்கிள் ஓ, ஓகேங்களா, SVO. வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆப்ஜெக்ட், ஓகேங்களா. ஸோ ராஜா ஹையர்ட் வாட், ராஜா ஹையர்ட் a standard bicycle, okay. Next plural form of swine. Swine ஓட plural form swine தான், plural form கிடையாது. Accusative case of pronoun I. I ஓட அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் என்னன்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஐங்கிறது ஆப்ஜெக்ட், ஐங்கிறது வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ அது ஆப்ஜெக்டா மாறுறப்போ என்ன ஆகும், மீயா மாறும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் I eat an appleன்னு இருக்குன்னு வைங்களேன். I eat an appleன்னு இருக்கு. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இது நம்ம பாசிவா மாத்துறப்ப an apple is eaten by meன்னு எழுதுவோம். is eaten by me. ஸோ இங்க இருக்க சப்ஜெக்ட் இங்க ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல போறப்போ ஐ என்னவா மாறுது, மீயா மாறுது. ஸோ அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபுட்பால் வந்துட்டு கிளப். நெக்ஸ்ட் டென்னிஸ் ராக்கெட், கிரிக்கெட் பேட், வாலிபால் நெட், ஆர்ச்சரி bow and arrow, option C. Next the animal which grunt எது பண்ணும் அப்படின்னா, ஸோ இது வந்து சவுண்டு தான், ஓகேங்களா. பிக்கோட சவுண்டு வந்து gruntன்னு சொல்லுவோம். டாங்கிக்கு பிரே, அவுளுக்கு டாங்கி பிரே, அவுள் வந்து ஹூட் சொல்லுவோம். ஹார்சஸ் வந்து நீ. The dash of lions went hunting in the forest. So இது வந்து collective noun. Dash of lion, pride of lion, ஓகேங்களா. ஆப்ஷன் D. swam எதுக்கு சொல்லுவோம், swam of bees சொல்லுவோம். shoal of fish. group வந்து pigs, group of pigs. Next question, choose the correct question tag for from the option. She rarely comes late. இது வந்து கொஸ்டின், இதுக்கு வந்து நம்ம டேக் ரெடி பண்ணோம். ஸோ இங்க வந்து வெர்ப் கம்ஸ். ஸோ இங்க வெறும் கம் இருந்தா நம்ம டூ போட்டிருப்போம், கம்ஸ் இருக்கிறதுனால டஸ் போடுறோம், ஓகேங்களா. ஸோ ரேர்லிங்கிறது வந்துட்டு நெகட்டிவ் வேர்ட், சாரி, ரேர்லிங்கிறது நெகட்டிவ் வேர்டு. ஸோ கொஸ்டின் நெகட்டிவா இருக்கப்ப, ஐ மீன் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருக்கப்ப டேக் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். நெக்ஸ்ட் ஷீ ப்ரனவுன்லயே இருக்கு, அந்த ஷீயை அப்படியே எடுத்து போட்டுறோம். கொஸ்டின் மார்க், டஸ் ஷீ தான் ஆன்சர். இங்க நம்ம எப்படி இந்த ஷீ இல்லாத ஒரு பொண்ணோட பேரோ பிரியான்னு இருந்ததுன்னா அது வந்து நவுன்ல இருக்கு, அந்த நவுனை நம்ம ஷீன்னு ப்ரனவுனா மாத்திருப்போம். ஹீ ஒரு பையனோட பேர் இருந்ததுன்னா அந்த நவுனை என்னவா மாத்திருக்கோம், ஹீங்கிற ப்ரனவுனா மாத்திருப்போம், ஓகேங்களா. ஸோ இங்க டைரக்டா ப்ரனவுன் இருக்கு, அந்த ப்ரனவுன் எடுத்து டைரக்டா போட்டோம். டஸ் கம்ஸுங்கிறதுனால டஸ். ஒருவேளை கம்முன்னு இருந்ததுன்னா வெறும் கம் அப்படின்னு இருந்ததுன்னா டூ தான் போட்டிருப்போம், ஓகேங்களா. இங்க ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சிங்குலர்ங்கிறனால கம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் alliteration is the repetition of same consonant letters, same vowel letters, ரெண்டுமே வந்து ஆன்சர் வரும், ஓகேங்களா. the car dashed against the tree. Next the thread loosely coiled and knotted is called skeins. Next pick out the antonym of the word ample. ample na enna sufficient na அர்த்தம், தாராளமா. great, plenty நாலும் நிறைய, generous நாலும் நிறைய அர்த்தம், தாராளமா அப்படின்னு அர்த்தம்.
ஸோ ரெஸ்ட்ரிக்டட் தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஹியர் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்போம். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் more videos like this. Thank you.